ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படம் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேரை மேல போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அக்காவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவங்க படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. முதுகெலும்பும் உடஞ்சி போச்சு, ஒரு கால் எலும்பும் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்த படுக்கை ஆகுறாங்க. இவங்களுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, இவங்க குணமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய அப்பாவுடைய கிராமத்துல இது எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, அவங்க குணப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போனா, அங்க நடந்த நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அமானுஷ்யமான விஷயங்கள். அவங்க அந்த கிராமத்துக்கு போயிட்டு உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. இது ஒரு லோ பட்ஜெட் ஹாரர் படம் மக்களே, கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். படத்தை முழுசா பாருங்க, பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அமானுஷ்யமான கிராமத்தை காமிக்கிறாங்க. ஒரு தாடிக்காரன் போயிட்டு ஒரு வீட்டை பார்க்க, அந்த வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. ஒரு ஆட்டோடைய தலையை வெட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ சமாதி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த சமாதியில ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வழியா என்னமோ வெளியே வந்துட்டே இருக்கு. இந்த சமாதிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, மண்ணுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டா ஒரே புழுவா இருக்கு. அப்போ அங்க ஒரு லேடி வராங்க. அந்த லேடிக்கு கண்ணு தெரியாது போல, கண்ணே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இந்த லேடியுடைய பேரு பஜாங். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கண்டிப்பா இந்த புனித ஆத்மாவை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னும் போது, புனித ஆத்மாவும் கிடையாது, எந்த ஆத்மாவும் கிடையாது, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, எல்லாமே அது போக்குல தானா நடந்தா மட்டும்தான் எல்லாமே கரெக்டா இருக்கும், நீ ஏதாவது பண்ணி பெரிய பிரச்சனையை உண்டாக்கிறாத அப்படின்னு சொல்லும் போது, என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி மாயாவை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ காயம்பட்டுருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா, அங்கதான் நம்ம ஹீரோ டாக்டரா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. தங்கச்சி மாயாவை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக, இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கு அவங்க அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி எல்லாமே ஓகேவா, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேரா நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வா, இங்க வச்சு உன் பொண்ணை பாத்துக்கலாம் அப்படின்னும் போது, இல்ல இங்க எல்லாமே நல்லா இருக்கு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்போ நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அங்க நம்ம ஹீரோ வராரு. அம்மா எக்ஸ்ரேவை செக் பண்ணி பார்க்கும்போது முதுகெலும்பும் உடஞ்சி போயிருக்கு, அதே டைம்ல ஒரு காலுடைய எலும்பும் உடஞ்சி போயிருக்கு. இப்போதைக்கு மாயா எந்திரிச்சு நடக்க வாய்ப்பே கிடையாது. டாக்டர் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா குணமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா அதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகும் அப்படின்னும் போது, நீயும் ஏன்டா உங்க அப்பன மாதிரி இருக்க, உன்னால வந்துட்டு இந்த குடும்பத்தை பாத்துக்க முடியாதா, நீ தான் இந்த வீட்டுல பெரிய பையன், அப்படி இருக்கும் போது இந்த குடும்பத்துக்கு தேவையான பணம், இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உன்னால ரெடி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும் போது, அங்க நம்ம ஹீரோவுடைய இன்னொரு தங்கச்சி வராங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. தங்கச்சி வந்த உடனே, அம்மா நீ இருந்து போங்க, அக்காவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, ஏதோ ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த தங்கச்சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சுத்தி பார்க்கும்போது, அங்க ஒரு டிரால ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு, இது என்ன பாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது, திடீர்னு மாயா நம்ம தங்கச்சியுடைய கையை பிடிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு பேயோடைய கை மாதிரி இருக்கு. மாயா வேற பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது, ஐயோ அண்ணா வந்து என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, அண்ணா உள்ளுக்குள்ள ஓடி வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மாயா திடீர்னு பேயா மாறி என் கையை பிடிச்சா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், பேய் மறுபடியும் இங்க வந்துருச்சு போல அப்படின்னும் போது, ஓ அப்படின்னா இப்போ பகல் கனவு காண ஆரம்பிச்சிட்டியா, எப்பயுமே நைட்ல பேய் என்ன அழுத்துது, பேய் என்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு எங்க எல்லாரையும் பயமுறுத்த பாப்ப, இப்போ பகல் ஏவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவரு கலாய்க்கிறாரு. டேய் நான் சத்தியமா பார்த்தேன்டா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னுடைய இமேஜினேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயாவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லயே வச்சு பார்த்தா நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. வீட்டுல வச்சு நாளைக்கு மாயாவை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஏதாவது கடன் கேட்க முடியுமா, கடன் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், வேற என்ன பண்ண முடியும், உங்க அப்பம் போனதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் நானே போயிட்டு அங்க இங்கன்னு பிச்சை கேட்க வேண்டியது இருக்கு, உன்னை நம்பி எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போறாங்க. இந்த பையனால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஸ்காலர்ஷிப்ல தான் டாக்டரா படிச்சு இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ட்ரைனிங் முடிஞ்சாதான் டாக்டரா வேலைக்கு சேர்ந்து பணம்லாம் சம்பாதிக்க
சம்பாதிக்க முடியும், இப்போ சம்பாதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. அதே போல அந்த தங்கச்சி கிட்டயும் அம்மா பெருசா பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, ஏதோ கடமைக்குன்னு பெத்து போட்டோம் அப்படின்ற மாதிரி பழகிட்டு இருக்காங்க. அண்ணா அம்மா ஏன்னா இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஆனா இப்போ அம்மா வந்துட்டு நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அம்மா வந்துட்டு நல்லவங்களே கிடையாது அப்படின்னும் போது இங்க பாரு நீ அம்மாவை இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது, அம்மா நல்லவங்க தான், மாயாக்கு உடம்பு சரியில்லை இல்லையா அந்த கோவத்தை நம்ம மேல காமிக்கிறாங்க, நீ மாயாவை பார்த்துக்கோ நான் வெளியே போறேன் அப்படின்னும் போது ஐயோ அண்ணா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல பகல்ல மட்டும் நீ மாயாவை பார்த்துக்கோ, நைட்ல வந்துட்டு நான் பாத்துக்கிறேன், அதே போல தூங்கும் போதும் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போறாரு. அடுத்த சீன்ல அம்மா தூங்க போலான்னு பார்க்க மாயா வந்துட்டு பாத்ரூமுக்கு நடந்து போறாங்க. இந்த பொண்ணால நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனா அந்த பொண்ணு வியர்டா நடந்து பாத்ரூமுக்கு போக அப்ப அந்த பொண்ணுக்கு பாத்ரூம் போற வழியில இருந்து ரத்த ரத்தமா ஊத்துது. இந்த பொண்ணு அந்த ரத்தத்தை தொட்டு அப்படியே முகமுழுக்க பூசிட்டு நாக்கால நக்க ஆரம்பிக்கிறா. அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே முழுக்க ரத்தம் ஊத்திருக்கும். அந்த ரத்தத்தையும் ஒரு மாதிரி பயங்கரமா நாக்கால நக்கும் போது அம்மா இந்த விஷயத்தை பார்த்துட்டு மாயான்னு அலறாங்க. இந்த சவுண்டு தங்கச்சிக்கு கேட்டு தங்கச்சி கண்ணமுழிக்கிறாங்க. மாயாக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்க்கலான்னு வரும்போது அங்க மாயாக்கு மேல இருந்து ஒரு டீமன் கீழே இறங்கும் பாருங்க. இத பார்த்துட்டு இவங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கண்ணமுழிக்கிறாரு. கண்ணமுழிச்சிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு கதவை திறக்க ட்ரை பண்றாரு. அது ஒரு ரூம் போல, அந்த ரூமையே உடைக்க ட்ரை பண்றாரு. உடைக்க முடியாம பார்த்தா அங்க அம்மா கீழே உண்டு கிடக்குறாங்க. அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கைத்தாங்களா ரூமுக்கு கூட்டிட்டு போனா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மாயாவுடைய அறையில தங்கச்சி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மாயாவையே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடியே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி லூசு கூமுட்ட மாதிரி நைட் டைம்ல அலறிக்கிட்டு இருக்க, கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணும் இல்ல நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியா தூங்க போயிடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில அம்மா வெளியே உட்கார்ந்துட்டு தன்னுடைய அப்பாக்கு கால் பண்ணி அப்பா நீங்க சொன்ன மாதிரியே இங்க இருக்கிற இங்கிலீஷ் மெடிசனை வச்சு என் பொண்ணை குணப்படுத்த முடியாது போல, நான் பொண்ணை கூப்பிட்டு உங்க ஊருக்கே வரேன், மாயாவுடைய சிகிச்சைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னும் போது அவர் ஓகேன்னு சொல்றாரு. பயங்கரமா இரும்பிக்கிட்டே பேசுறாரு. அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணும் கிடையாது, என்னுடைய பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய பிரச்சனைய நீ பாத்துக்கோ, மாயாவை நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் பயங்கரமா குடிக்கிறீங்களா, குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த அப்பா அமைதியா போனை கட் பண்ணிட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. அம்மாக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வெளியே கிளம்புறாரு. இதே டைம்ல அம்மாக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு போல, அவங்க மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைம்ல தான் தங்கச்சிக்காரி உள்ளுக்குள்ள இருந்து அந்த இன்னிலரை கொண்டு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இப்பதான் இவங்களுக்கு உடம்பே குணமாகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மாயாவை செக் பண்ண நம்ம ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்காரு. இவரு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மாயாவுடைய உடம்பு ரொம்பவே சீக்கிரமா தேறிக்கிட்டு வருது. மாயாவுடைய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இவ இப்போதைக்கு ஏஞ்சி நடக்க வாய்ப்பே கிடையாது, எப்படியும் ஒரு வருஷம் ஆச்சு படுத்த படுக்கையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சீக்கிரமாவே உடம்பு கியூர் ஆகுது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அம்மா வராங்க. நாளைக்கு காலையில பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க அப்பாவுடைய ஊருக்கு நம்ம போறோம், சோ நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்ல அம்மா இப்போ எதுக்காக அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மாயாவுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பயமா இருக்கு, அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் குணப்படுத்த முடியும், என்னுடைய அப்பாவுடைய ஊர்ல நிறையவே புனிதமான சக்திகள்லாம் இருக்கு, அந்த சக்தியை பயன்படுத்தி மாயாவுடைய உடம்ப குணப்படுத்த முடியும் அப்படின்னும் போது அம்மா இந்த காலத்துல இதை வேற நம்பிட்டு இருக்கீங்களா, டாக்டர் கிட்ட நீ பேசின மாயாவுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னாரு, சோ கண்டிப்பா மாயா குணமாயிடுவாங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நாளைக்கு காலைல தாத்தா வருவாரு, நம்ம கிளம்புறோம் அவ்வளவுதான், நீ கிளம்பி இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்னு கிளம்ப அங்க தங்கச்சி வராங்க. அம்மா ஏன்னா இந்த மாதிரி உயிரெடுக்கிறாங்களோ தெரியல, வர வர மூட நம்பிக்கைகள் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு, அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா அம்மா நம்மளை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது அங்க வந்துட்டு ஒரு பாக்ஸ பாக்குறாரு. இது என்ன பாக்ஸ், இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தா இல்லையா, அங்கதான் இந்த பாக்ஸ பார்த்தேன், மேபி இது மாயாக்கு சொந்தமான பாக்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு அமானுஷ்யமான சூனியக்கார பொம்மை மாதிரி தெரியுது. ஐயோ அண்ணா இந்த பொம்மையை நான் கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் மாயா பேயா மாறினா அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு இந்த பொம்மை கையை விட்டு தானா பறந்து போகுது. ரெண்டு பேருமே பயப்படுறாங்க.
மாயா வேற அலற சவுண்ட் கேட்டு 2 பேரும் ஓடுறாங்க. அங்க என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, மாயாக்கு பேய் பிடிச்சி அந்த பொண்ணு கத்தியை கொண்டு வந்து அம்மா மேல குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அப்போ ஹீரோ போயிட்டு கிட்டாரை வச்சு மண்டையிலேயே ஓங்கிரு போடு இந்த பொண்ணு மயக்கமாயிட்டா. கடைசியா எப்படியோ நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மாவை காப்பாத்திட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல தாத்தா கார்ல வராரு. தாத்தாவோட சேர்ந்துட்டு அந்த ஊருக்கு போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய அம்மா தான் இந்த ஊரை சேர்ந்தவங்க மக்களே. இந்த ஊரு மெயின் சிட்டில இருந்து ஒரு 6-7 மணி நேரம் டிராவல் பண்ணி போனாதான் இந்த ஊருக்கு போக முடியுமா. இந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோடைய அப்பா எப்பயோ வந்திருக்காரு, ஏதோ ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த அம்மாவை கரெக்ட் பண்ணி உசார் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சிட்டிக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, அந்த அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு. இப்போ 3 பசங்களையும் இந்த அம்மா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா வளர்க்குறாங்க, நம்ம ஹீரோ தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த தாத்தா புலம்பிட்டே போறாரு, நான் அப்பயே சொன்னேன் இந்த ஊரை விட்டு போகாத, சிட்டி பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்டியா, இப்ப பாரு உன்னுடைய பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போக அந்த கிராமமே வியடா இருக்கு. அப்படியே அந்த வீட்டுக்கும் போறாங்க. பாட்டி வந்துட்டு வெளியே பேர குழந்தைங்கள உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நீ போயிட்டு முதல்ல மாயாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு தூக்குச்சட்டியை கொடுக்கும் போது அதையும் எடுத்துக்கிட்டு இந்த தங்கச்சி பயந்துகிட்டே கிளம்புறாங்க. அண்ணன் அங்க உட்கார்ந்துட்டு அம்மா இதுக்கப்புறமும் என்னால இங்க ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நான் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணும், அப்படி பிராக்டிஸ் பண்ணாதான் எனக்கு அந்த உதவி தொகை கிடைக்கும். நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா என் டாக்டர் பிராக்டிஸும் பண்ண முடியாது, எனக்கு உதவி தொகையும் கிடைக்காது. நாளைக்கு காலைல கிளம்புறேன் அப்படின்னும் போது நீ எப்ப வேணா போ, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ஆனா அம்மா வந்துட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் கிடையாது, மாயாவை கண்டிப்பா கூட கூட்டிக்கு போகணும். மாயாக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது, இங்கேயே வச்சிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாயிரும். இந்த புனித ஆத்மா வந்து குணப்படுத்தும், ஏதாவது இலைய கொண்டு வந்து குணப்படுத்தலாம் நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லும் போது அங்க தாத்தா வராரு. என்னுடைய புனித ஆத்மாவை பத்தி தப்பா பேசினேன் அப்படின்னா உன்னை கொன்னு போட்டுருவேன், உனக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கல, உனக்கு இந்த விஷயத்து மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ தாராளமா ஊருக்கு கூட போலாம், ஆனா இந்த புனித ஆத்மாவை பத்தி தப்பா மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் தங்கச்சியை காமிக்கிறாங்க. இவங்க அக்காக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பொறுமையா யாரோ ஏதோ சத்தம் போடுற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. இவங்க லைட்டா பயந்துட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அக்கா வந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. சாப்பாடை ஒரு ஓரமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க அந்த பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் எப்படி இங்க வந்துச்சு, என்னமோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி இழுத்துட்டு போது. இதே டைம்ல தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணலாம், தங்கச்சிக்கு பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வராரு. ஹீரோ வந்து பார்த்தா மாயா நின்னுகிட்டு இருக்கா. ஆனா தங்கச்சியை காணோம். மாயா தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியும், வந்தா சாப்பாடு வச்சா அவ பாட்டுன்னு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வியடா பிஹேவ் பண்ண. உனக்கு என்னாச்சு, நீ நடக்கறியே, உனக்கு கால்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. கர்ம முடிச்சவளே என்ன காரியம் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடும் போது இங்க பாரு ஒழுங்கா பார்த்து பேசு, என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்காம தான் அங்க பாரு உன் தங்கச்சி ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது தங்கச்சி ஓடிக்கிட்டு இருக்கா, அவளை என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திடீர்னு மாயா வந்துட்டு ஒரு டீமனா மாறுறாங்க. அந்த டீமனை பார்த்து பயந்து இவரு ஷெவலை தூக்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க தாத்தா வராரு, மத்தவங்களும் வராங்க. டே என்ன காரியம்டா பண்ற, அவ மாயாடா உன்னுடைய தங்கச்சிடா அப்படின்னும் போது இல்ல அவ பேய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மாயாவா நிக்கிறாங்க, பேயா தெரியல. இங்க எல்லாமே தப்பா நடக்குது, கண்டிப்பா அவ என் தங்கச்சியே கிடையாது, அவ மாயவே கிடையாது, ஒரு பேய் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா திட்டுறாரு, அடிக்கவும் பாயிறாரு. அப்போ பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவனுக்கு நம்ம பண்ற விஷயங்கள்லாம் பிடிக்கல அப்படின்னா தாராளமா ஊருக்கு போட்டோம், நம்ம தடுக்க வேணாம், நாளைக்கு காலையில இந்த பையனும் தங்கச்சியும் ஊருக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு காலைல கிடையாது இப்பயே போறேன், நான் போயிட்டு என் தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சு முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புறேன், இந்த ஊர்ல எல்லாமே அமானுஷமா இருக்கு, எதுவுமே கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை தேடிட்டு போகும்போது டேய் தம்பி தனியா போகாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்ற பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிடுறாங்க. ஆனா அம்மாவுடைய பேச்சை கேட்காம தங்கச்சி தான் முக்கியம், தங்கச்சியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிராமத்துக்குள்ள போறாரு. இந்த கிராமமே ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்கு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. மாயாவை படுக்க வச்சு அந்த கிழவி ஏதோ ஒரு சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தாத்தா வந்துட்டு ஒரு ஆட்டோடைய தலையை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ கேட்ட மாதிரி எல்லாமே கொண்டு வந்துட்டேன், நான் கேட்ட மாதிரி எல்லாமே பண்ணி விடு அப்படின்னு சொல்ல இந்த பாட்டி தலையை கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு ஒரு கூலையை கொண்டு வராங்க. கையில என்னமோ கொண்டு வராங்க, அதுல காரி துப்புறாங்க. துப்பி கையை போட்டு கலக்கிட்டு இருக்கும் போது அம்மா இதெல்லாம் பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு, ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கு, ஏமா இந்த மாதிரி இங்க பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கும் போது
எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான், நீ கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கா. காரி துப்புனாங்க பாத்தீங்களா அந்த பாட்டி, அதுக்குள்ளேயே கையை விட்டு இந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க எதையோ தடவி விட்டு அதுக்கப்புறம் மந்திரிக்கப்பட்ட தண்ணியை தூக்கி மேல ஊத்தி விடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ தங்கச்சியை தேடிட்டு அந்த பெட்டியோட போயிட்டு இருக்கும் போது தாடிக்காரு பாக்குறாரு. இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அங்கதான் ஒரு சடங்கு நடந்துட்டு இருக்க இல்லையா, அந்த சடங்குல நீ கலந்துக்கலையான்னு கேட்கும் போது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாரு. சரி யார தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் தங்கச்சி அப்படின்னு சொல்றாரு. இவரு கையில அந்த பாக்ஸ் வச்சிருக்காரு. இது என்ன பாக்ஸ், என் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. சரி ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போக இதே டைம்ல மறுபடியும் அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த சூனியக்கார பாட்டி ஏதோ ஒரு சூனியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பறவைய பலி கொடுத்து அதனுடைய ரத்தத்தை குடிச்சு நீ வெளியே வா, நீ வெளியே வர வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அமானுஷமான சக்தியை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த பக்கம் தாடிக்காரு நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பெட்டி எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் தங்கச்சி மாயாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம், அங்க இருந்து என்னுடைய சின்ன தங்கச்சி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லும் போது இது சாதாரண பாக்ஸ் கிடையாது, இதுக்குள்ள வந்துட்டு டீமனை யாரு மேலேச்சு ஏவி வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த பாக்ஸையும் இந்த பொம்மையும் பயன்படுத்துவாங்க. யாரோ உன் தங்கச்சி மாயாக்கு மேல இந்த டீமனை ஏவி விட்டுருக்காங்க. இப்போதைக்கு உன் தங்கச்சி மாயாவை காப்பாத்த வாய்ப்பே கிடையாது. நீ எப்படியாச்சு உன் சின்ன தங்கச்சியை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற விஷயமே புரியல அப்படின்னு சொல்ல யாரோ பிளான் பண்ணி தான் உன்னுடைய குடும்பத்தை முக்கியமா உன்னுடைய தங்கச்சி மாயாவை இங்க வர வச்சிருக்காங்க. தங்கச்சி மாயாவை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வெளியே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அந்த குட்டி தங்கச்சியை காமிக்கிறாங்க. அந்த சூனியக்காரியுடைய வீட்டுல அந்த குடிசை மாதிரி இருக்கும். அந்த குடிசைக்குள்ளதான் இந்த சின்ன தங்கச்சி கண்ண முடிக்கிறாங்க. கண்ண முடிச்சு பார்த்தா அங்க வந்துட்டு யாரையோ போட்டு மூடி வச்ச மாதிரி ஒரு சமாதி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இருந்து மாயாவுடைய சவுண்ட் கேட்க மாயா நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது உள்ள காதை வச்சு கேக்குறாங்க. பள்ளம் தோண்டவும் பாக்குறாங்க. இந்த டைம்ல அங்க அந்த டீமன் வந்து புடிச்சு அமுக்குது. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ தாடிக்காரன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு முதல்ல தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. தங்கச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குடிசைக்குள்ள இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு தங்கச்சியை காப்பாத்துறாரு. அந்த பொண்ணை காப்பாத்திட்டு நீ எதை பார்த்தும் பயப்படாத, அண்ணன் இருக்க, நான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு மாயாக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது அப்பா குடிச்சுக்கிட்டே அங்க வராரு. யோ நீலாம் ஒரு தாத்தாவா, நீ பாடுன்னு இஷ்டத்துக்கு குடிச்சுக்கிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்க, என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே இல்ல, என் பொண்ணுக்கு வந்துட்டு அமானுஷமா என்னமோ நடக்குது, அதை தடுக்க என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய பேத்திய பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அவளை கவனிச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னும் போது அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல காமிக்கிறாங்க. இப்போ மாயாவுடைய உடம்புக்குள்ள மொத்தமா அந்த டீமன் போயிட்டு அந்த டீமன் வந்துட்டு இந்த பாட்டியை கொலை பண்ணுது. இதே டைம்ல அந்த பக்கம் அம்மா வந்துட்டு அப்பா கூட பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு கீழே விடுகிறாரு. அப்பா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணும்போது இப்போ கரெக்டா அங்க நம்ம ஹீரோ தங்கச்சியை கூப்பிட்டு வராரு. அம்மா தாத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னாச்சோ தெரியல, திடீர்னு தாத்தா ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நீ போயிட்டு பாட்டியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு கிட்ட சொல்லும் போது இந்த பொண்ணு உள்ள ஓடி போயிட்டு பார்த்துட்டு வேன்னு கத்துறா. என்னன்னு பார்த்தா பாட்டி தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த டீமன் வெளியே போயிட்டு இருக்கு மாயாவுடைய உடம்புக்குள்ள இருந்து. இத கத்தன உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்த்துட்டு ஷாக்கா வராங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த தாத்தாவையும் தூக்கிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹீரோ போலான்னு பார்த்தா அப்பதான் மாயாவுடைய ஞாபகம் வருது. நீங்க காருக்குள்ளேயே உட்காருங்க, நான் போயிட்டு மாயா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதே டைம்ல இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு அந்த இன்னிலர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி காரியும் உள்ளுக்குள்ள போறா. அப்போ அம்மா வெளியே வந்து நின்னுட்டு இவ போயிட்டு எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி மாயா வராங்க. மாயா எங்கேயோ நடந்து போயிட்டு ஒரு பள்ளத்துக்கு மேல நிக்கும் போது மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இவங்களும் பின்னாடியே போறாங்க. திடீர்னு பார்த்தா மாயா பள்ளத்துக்குள்ள எகிரி குதிக்க இவங்க வந்துட்டு ஐயோ மாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அந்த பேய் இப்போ திடீர்னு பின்னாடி பக்கமா வந்து இவங்களை பிடிச்சி அப்படியே உள்ளுக்குள்ள தள்ளி விடுது. அவ்வளவுதான், அம்மாவுடைய கதை காலி.
இதே டைம்ல தங்கச்சி உள்ளுக்குள்ள போனாங்க பாத்தீங்களா, அவங்க இன்னியரை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அங்க தூக்கு கயிறு மட்டும் இருக்கு, பாட்டியை காணும். ஐயோ இங்க இருந்த பாட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ப யாரோ உள்ளுக்குள்ள வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த பொண்ணு அந்த கட்டில் கீழே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. செத்து போன பாட்டி உயிரோட வராங்க. வந்தவங்க கையில வந்துட்டு ஒரு கம்பியை கொண்டு வந்து அந்த கட்டிலேயே அடிச்சு உடைக்கிறாங்க. இந்த பொண்ணு பயந்துட்டு உள்ளுக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்க காலை புடிச்சு அப்படியே இழுத்துட்டு போறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த தாத்தா காரை விட்டு இறங்கி வெளியே வராரு. மயக்கம் தெளிஞ்சு வெளியே வராரு. வெளியே வந்தா அந்த மாயாவுடைய உடம்புக்குள்ள ஒரு டீமன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டீமன் வந்து தாத்தாவையும் மட்ட பண்ணுது. இந்த விஷயத்த ஹீரோ பாத்துட்டாரு. ஏன்னா தாத்தா கீழே பத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா சாகல, உயிரோடு இருக்காரு. கிழவா என் குடும்பம் இப்படி நாசமா போகுது அப்படின்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் இவரு உண்மையை சொல்றாரு. தாத்தா குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்து வச்சிருக்காரு. உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்கு. அந்த நோயும் தீர்க்க முடியாத நோய். நோயால ரொம்ப அவதிப்பட்டு இருக்கும் போதுதான் இந்த சூனியக்கார கிழவி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்கிறாரு. அப்போ அந்த கிழவி என்ன சொல்றா அப்படின்னா, நீ எனக்கு ஏதாவது பலி கொடு, அப்பதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உடம்புல இருக்க அந்த நோயை வந்துட்டு குணப்படுத்துவேன் அப்படின்னும் போது உனக்கு என்ன வேணுமோ கேளு, என் உடம்பு சரியானா போதும், நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழ்ந்தா போதும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னும் போது உன்னுடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்துட்டு பலி கொடுக்கணும், அதுவும் கன்னி பொண்ணை பலி கொடுக்கணும் அப்படின்னும் போது இதே டைம்ல தான் தன்னுடைய பொண்ணு கால் பண்ணிருப்பாங்க. என் பொண்ணு மாயாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆகிட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அவ உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்கா, அந்த பொண்ணை பயன்படுத்திக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நல்ல ஐடியாவா இருக்கு, நீ என்ன பண்ணு, இந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வச்சுட்டு வந்துரு, மத்த எல்லா விஷயமும் தானா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவி சொல்லும் போது இவரு அந்த பாக்ஸை வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல அந்த இதுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா தங்கச்சிக்காரி பாக்ஸை கையில எடுத்திருப்பாங்க. அந்த பேயும் வெளியே வந்திருக்கும். இப்போ இந்த விஷயம்லாம் சொல்லி முடிக்கும் போது அப்படின்னா நீ சாக தகுதியானவன், செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஐயோ என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்த அங்க அந்த பேய் வந்து தாத்தாவை போட்டு பொலன்னு பொழக்குது. இதே டைம்ல அங்க சுடுகாடு மாதிரி இருக்கும், ஒரு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டிருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள இந்த சூனியக்கார கிழவி ரெண்டு தங்கச்சிங்களையும் பிடிச்சு தள்ளி விட, ஐயோ என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி போயிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள யாரையும் காணும், அந்த பள்ளம் மட்டும்தான் இருக்கு. இப்போ அந்த பேய் பின்னாடி பக்கமா வந்து ஹீரோவை பிடிச்சு தள்ளி விடுது. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமா இங்க எக்கச்சக்கமான பேய்கள் இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு மண்ணை போட்டு மூட பார்க்கும் போது அங்க அந்த தாடிக்காரர் வந்து ஹீரோவை காப்பாத்துறாரு. காப்பாத்தி அந்த சூனியக்காரி தன்னுடைய வீட்டுல பள்ளம் தோண்டி ஒரு ரெண்டு சகோதரிகளையும் புதைச்சு வச்சிருக்கா. இன்னமும் அவங்க உயிரோடு இருக்காங்க. எதுக்காக அந்த கிழவி இன்னமும் கொலை பண்ணாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சடங்கு பண்ணி பலி கொடுக்கணும், அதனால பள்ளம் தோண்டி சும்மா படுக்க வச்சிருக்கா. நீ போயிட்டு உன் தங்கச்சியை காப்பாத்து, இந்த பேய்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அல்லாஹ்வை வந்துட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த சூனியக்கார கிழவியுடைய வீட்டுக்கு போறாரு. நீ இதுல தலையிடாத, இல்லனா உன்னுடைய தலையும் இருக்காது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, எங்க என் தங்கச்சிங்க, அவங்கள நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கும் போது அந்த டீமன் வந்து அப்படியே இவருக்கு மேல ஏறி இவருக்குள்ளேயும் போக ட்ரை பண்ணும் போது அப்ப அடிபட்டு தாத்தா அங்க வராரு. கத்தியை கொண்டு வந்து இந்த கிழவியுடைய தலையிலேயே ஒரு சொருவ அந்த டீமன் மறைஞ்சு போகுது. நீ முதல்ல உன் தங்கச்சிங்களை காப்பாத்து, இவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த சூனியக்கார கிழவி கத்தியை பொடுங்கி தாத்தாவை போட்டு தள்ளிட்டா. இதே கேப்ல நம்ம ஹீரோ பள்ளம் தோண்டி ரெண்டு தங்கச்சிங்களையும் காப்பாத்துறாரு. ஆனாலும் இந்த சூனியக்கார கிழவி விடாம அட்டாக் பண்ண கிட்ட போகும்போது அங்க வந்த தாடிக்காரு இந்த சூனியக்கார கிழவிய ஒரு கட்டையால அடிச்சு அந்த வீட்டுக்குள்ள தள்ளி விட்டு ஒரு விளக்க தூக்கி போட அந்த இடமே பத்திட்டு எரியுது. அந்த கிழவியும் எரிஞ்சு போறாங்க, அந்த டீமனும் அங்கேயே எரிஞ்சு போகுது. நம்ம ஹீரோ தங்கச்சிங்களை காப்பாத்திட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சில மாதங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுடைய மாயா தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டாங்க. அந்த இன்னொரு தங்கச்சிக்கும் பெருசா ஒண்ணுமே ஆகல. அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தாடிக்கார பார்க்க வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. நீங்க பண்ண உதவியை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன், நீங்க கண்டிப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன படம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற படத்தையும் போடுறேன். இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.